லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே நம்மளுடைய விதியில் அல்லது கர்மால அல்லது நம்மளுடைய ஜோதிட கட்டத்தில் எழுதி இருக்கா? இது எப்படி சாத்தியமாகும்? யாரெல்லாம் வழங்கலாம்? இது ஜோதிடம் ஆகட்டும், ஆன்மீகம் ஆகட்டும், பிரித்து பார்க்க முடியாது. வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இன்னைக்கும் அவர் ஏற்றி வச்ச ஜோதியை அணையாம யாரோ ஒருத்தர். வரம் கொடுக்கறதுல காளி மாதிரி முடியாது. நிறைய பேர் காளியை நேரில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. நான் யாருன்னெலாம் சொல்கிறேன். தென்னாலிராமன் காளியை தரிசனம் பண்ணியிருக்கான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியோட பேச்சுவார்த்தையே நடத்தியிருக்கார். அதாவது தெய்வத்தை பார்த்துட்டா கண்டதை பேசக்கூடாது. தென்னாலிராமன் என்ன பண்ணுறான், அவனோட சிந்தனை வேறு மாதிரி இருக்குது. 1000 தலைகளோட காளியை தரிசனம் பண்ணிடுறான். அப்போது உனக்கு என்ன வரம் வேணும்ங்கிறப்ப தனக்கு ஏதாவது தேவையை கேட்டு வாங்கிக்கலாம்ல. இவன் என்ன பண்ணுறான், எனக்கு ஒரு மூக்கில் சளி பிடிச்சாலே கஷ்டமாக இருக்குது, உனக்கு 1000 தலை 1000 மூக்கு, அதில் சளி பிடிச்சாலோ தலைவலி வந்தாலும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். காளி சிரிச்சு விட்றான் அந்த இடத்துல. 5ஆம் இடத்தை வச்சு ஒரு ஜோதிடமே சொல்லலாம், 4ஆம் இடத்தை வைத்து ஒரு ஜோதிடம் சொல்லலாம். 7ஆம் இடம் திருமணஸ்தானம், அது கெட்டு போச்சுன்னா மேரேஜ் லைஃப் கெட்டு போயிடும். அந்த அதிபதியோ அங்கே இருக்க கிரகமோ மறையக்கூடாது, அது பாவ கிரகமாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், மனைவி பாவத்தோடு வருவான்னு அர்த்தம். இதுதான் இப்படி பூர்வஜன். அந்த 5ஆம் இடம் தான் ஒருத்தன் பண்ணின புண்ணியமோ பாவத்தையோ. அதாவது முப்பெரும் பெண் சக்திகளோட அம்சம் தான் காளி. கால் படக்கூடாது சிவபெருமான் மேலேன்னு அப்படியே நெஞ்சிலே நிறுத்திடுறான். அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறது. அந்த உக்ரம் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். குறிப்பாக எனக்கு இந்த கணத்தில் தோன்ற சில கேள்விகளை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். குறிப்பாக நீங்கள் ஒரு ரெட் கலரில் சட்டையும் போட்டுட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு மகா காளி ஞாபகத்துக்கு வராங்க. அந்த காளி தாய் பற்றி நம்ம தசமகா வித்யாவில் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அப்போ பேசுகிற அந்த கணத்தில் இந்த க்ஷணத்தில் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், இந்த காளி வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே நம்மளுடைய விதியில் அல்லது கர்மால அல்லது நம்மளுடைய ஜோதிட கட்டத்தில் எழுதி இருக்கா? இது எப்படி சாத்தியமாகும்? யாரெல்லாம் வழங்கலாம்? டெஃபினட்டாக உண்டு. அதாவது இது ஜோதிடம் ஆகட்டும், ஆன்மீகம் ஆகட்டும், பிரித்து பார்க்க முடியாது. நான் வெறும் ஜோசியம் மட்டும் பார்த்துக்கிறேன், எனக்கு தெய்வங்கள் வேண்டாம், ஆன்மீகம் வேண்டாம் சொல்ல முடியாது. இது என்னென்னா டிவைன் சயின்ஸ், டிவைன் மேத்தமேட்டிக்ஸ், டிவைன் கால்குலேஷன், டிவைன் ரூல்ஸ். இதுதான். அப்போது ஆதிசங்கரர் 6 விதமான தெய்வ வழிபாடுகள் சொல்கிறார். முதல்ல விநாயகர், சைவம் சிவபெருமான் பார்வதி தேவி, வைஷ்ணவம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி. இப்போது பனி சுமை அதிகமாகுது தெய்வங்களுக்கு, சிருஷ்டியில் இயக்கங்கள் அதிகமாகுது. இப்போது கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஆல்ரவுண்டராக இருக்கணும். முருகப்பெருமான் கௌமாரம்னு பேர், முருகன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், அந்த மார்க்கத்தை கௌமாரம் அப்படின்னு சொல்லணும். 5வது குரு மகான்கள். தெய்வத்துக்கும் மாணவர்களுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட், தெய்வங்களோட பேசி விதியை எடுத்து உலகத்துக்கு அதை சொல்லணும். ராமானுஜர், ஆதிசங்கரர், ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைந்தது ராமபிரான் உட்கார்ந்த கல். நீங்கள் பார்க்கறது அவருடைய ஜீவசமாதி அல்ல, ராமபிரான் அமர்ந்த கல்லை நீங்கள் பார்த்து பிரார்த்தனை பண்ணுறீங்கிறது தான் அர்த்தம். ஷிரடியில் இருக்க சாய்பாபா, வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இன்றைக்கும் அவர் ஏற்றி வச்ச ஜோதியை அணையாமல் யாரோ ஒருத்தர் கொண்டு போகிறாங்க இல்லையா, இந்த மகான்களோட வழிபாடு. அடுத்து சொல்கிறது உக்ர பெண் தெய்வ வழிபாடு. இதில் காளி வரா பிரதானமாக. ஃபஸ்ட்டு வரம் கொடுக்கறதுல காளி மாதிரி முடியாது. நிறைய பேர் காளியை நேரில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. நான் யாருன்னெலாம் சொல்கிறேன். தென்னாலிராமன் காளியை தரிசனம் பண்ணியிருக்கான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியோட பேச்சுவார்த்தையே நடத்தியிருக்கார். மராட்டிய சிவாஜி, கீர் பவானின்னு அவளோட பேர், பிரதிஷ்டையாகி வால் கொடுக்குறா. இந்த வாலில் நீ சண்டை போடு. கடைசி வரைக்கும் வெள்ளக்காரனாகட்டும், இஸ்லாமியராகட்டும், வேறு மார்க்கங்களாகட்டும், மராட்டிய சிவாஜியை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியல. கட்டபொம்மன் ஜக்கம்மாவோட வம்சம், அவள் தான் அவளுக்கு அந்த குலதெய்வமாக நின்று சண்டை போட்டவன். இப்படி இந்த உக்ர தெய்வங்கள் ஒரு கடுமையான கிரக காம்பினேஷன் வரும்பொழுது காளிகிட்ட ரூல்ஸே கிடையாது. இந்த 6 விதமான மார்க்கங்களில் எதை வேணாலும் நீ ஃபாலோ பண்ணு. இதில் காளிகிட்ட சொல்கிறது என்னென்னா, ரூல்ஸே கிடையாது. நீ என்ன கொடுக்குற, நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன்.
கிவ் அண்ட் டேக் பாலிசி, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. இதே போல இந்த மகா காளியோட சம்பந்தப்பட்ட நிறைய வரலாறுகள் ஆமா, முன்னாடி பேசிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் அவ காட்சி கொடுத்துருக்கா. தென்னாலி ராமனுக்கு விகடகவியா போன்னு சபிச்சதும் சிரிச்சுக்கிட்டே சபிச்சா. அதனால விகடகவியா போ அப்படின்னு. அதாவது தெய்வத்தை பார்த்துட்டா கண்டதை பேசக்கூடாது. தெனாலிராமன் என்ன பண்ணுறான், அவனோட சிந்தனை வேற மாதிரி இருக்குது. 1000 தலைகளோட காளியை தரிசனம் பண்ணிடுறான். அப்போது உனக்கு என்ன வரம் வேணுங்கிறப்ப தனக்கு ஏதாவது தேவையை கேட்டு வாங்கிக்கலாம்ல. இவன் என்ன பண்ணுறான், எனக்கு ஒரு மூக்கில் சளி பிடிச்சாலே கஷ்டமாக இருக்குது, உனக்கு 1000 தலை 1000 மூக்கு, அதில் சளி பிடிச்சாலோ தலைவலி வந்தாலும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். காளி சிரிச்சு விட்றா அந்த இடத்துல. நீ விகடகவியா போங்கிற சாபத்தை சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறா. சாபம் தான், விகடகவியா போன்னு சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறா. இதே மாதிரி ரொம்ப உக்ரமாக பாரத தேசத்தில் ஒரு ராட்சசனை கொண்டு முடிச்சதுக்கப்புறமா அவளோட கோபம் அடங்கலை. என்ன பண்ணுறா, தங்கு தங்குன்னு பாரத தேசத்தை மிதிக்கிறா. தேசம் கீழே போகுது, உள்ளுக்குள்ளே போய்டும் போல இருக்கு பூமி. ஐயோ இது பூகம்பத்துக்கு வழியாயிடும். சிவபெருமான் தானே போய் காளியோட பாதத்துக்கு கீழே காளியோட கோபத்துக்கு யாருமே ஆளாக முடியாது. கீழே படுத்த உடனே சிவபெருமானோட நெஞ்சை மிதிக்கிறப்போ, ஐயோ சிவபெருமானோட நெஞ்சை மிதிக்கிறோமே அப்படின்னு இப்படி பார்க்குறா. அதாவது முப்பெரும் பெண் சக்திகளோட அம்சம் தான் காளி. கால் படக்கூடாது சிவபெருமான் மேலேன்னு அப்படியே நெஞ்சிலே நிறுத்திடுறா. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறது. அந்த உக்ரம் தான் கிரகங்களோட வேகத்தை கட்டுப்படுத்தும். மகா காளியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொருத்தர் பார்க்குறோம், அது ராமகிருஷ்ண பரமஹம்சர். மகாகவி காளிதாசுக்கு யார் தருவார் இந்த அரியாசனம், கவித்துவத்தை கொடுத்தது அவதான், திறமையை கொடுத்தது பாடு அப்படின்னு காளிதாசன். அதனால தான் இன்றைக்கும் அவருடைய மேகதூதம் அப்பேற்பட்ட கவிதை. அவர் யவன காவியம்னு ஒரு இதுவே தனியாக எழுதியிருக்கார். நிறைய ஜோதிட கூற்றெல்லாம் மகாகவி காளிதாசரும் கொடுத்துருக்காரு. நிச்சயமா. அதே போல நீங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தியும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. மகா காளியினுடைய அத பேசுவார், காளியோட வந்து பேச்சுவார்த்தையை நடத்திக்கலாம். கதை சொல்லுங்க. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பூராட நட்சத்திரத்துல பிறந்தவர். குருஸ்தானம், நிறைய ஆசிரியர்கள், நிறைய குருஸ்தானத்துல இருந்தவர்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நடிகர் பாக்யராஜ், நடிகர் பார்த்திபன், நடிகர் ராஜேஷ்குமார், சச்சின் டெண்டுல்கர். பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. குருஸ்தானம் இல்லையா, இப்போ பார்த்திபன் பாக்யராஜ குருங்கிறார். அடுத்தடுத்து அவங்கெல்லாம் என் குரு அஜ்ரேகருக்கு நன்றின்னு சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறார். இந்த குரு தொடர்பு இந்த பூராட நட்சத்திரத்துக்கு எல்லா விதத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்தானமுமே தேடி வரும். நிறைய பேரை கேட்டால் நான் ஆசிரியராக இருக்கேன், நான் மானிட்டராக இருக்கேன், எனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நான் தான் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இது வந்து பூராடத்துக்கே உரித்தானது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போவுமே பற்றற்ற நிலையில் இருப்பவர். பணம் காசை தங்கத்தை கையில் தொடமாட்டார். விவேகானந்தர் தான் அவரோட சிஷ்யர். இவருக்கு ஒரு சந்தேகம், இவர் கொஞ்சம் எல்லாத்தையுமே சோதிச்சு பார்ப்பார், ரொம்ப நம்ப மாட்டார் அவ்வளோ ஈஸியாலாம். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்குறப்ப கேட்குறாரு இந்த கேள்வியை, நீங்கள் ஏன் பணம் காசை தொடமாட்டேங்கிறீங்க, தங்கத்தை இது வந்து லௌகீக வாழ்க்கைடா. நான் வந்து சந்நியாசத்தை ஏற்றுக்கிட்டேன், நம்ம சுத்தமான சந்நியாசத்தில் இருந்தால் இந்த தங்கம் பணம் காசு இதை தொடக்கூடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரே என்ன பண்ணுவார், இந்த பணத்தை இங்கே கொடுத்துருப்பா, இந்த பேமெண்ட்டை இங்கே கொடுத்துரு, இந்த இதை இங்கே பண்ணு, இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பாரே தவிர தன் கையில் காசை வாங்கி இந்தாங்க அப்படின்னு கொடுக்க மாட்டார். பணத்தை தொடமாட்டார், காசையும் தொடமாட்டார். இப்போ விவேகானந்தருக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு, இதை டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ₹1 காசை அவர் படுக்கிற ஒரு துணி விரிச்சு தான் அந்த துணிக்கு அடியில் வச்சிடுறார். இவர் போய் படுத்தோன்னா ராமகிருஷ்ணரோட உடம்பு தூக்கி போடுது, தூக்கி வாரி போடுது. எல்லாம் கிடுகிடுன்னு ஒடியாந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா அதை எடுத்துகிட்டு பார்த்தா ₹1 காசு, சின்னதாக ரொம்ப சன்னமாக. அப்போ தான் விவேகானந்தர் ஒத்துக்கிட்டு, நான் தான் இதை வச்சேன், ஒரு சோதிக்கிறதுக்காக வச்சேன். ராமகிருஷ்ணன், ஏன்டா இதை இப்படி சோதித்தேன், இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஒரு விஷயம் சொன்னால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சது அப்படின்னு சொல்லி முடியும். இன்ஃபேக்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு ஒரு ஜோசியம் சொல்லியிருக்காரு. விவேகானந்தர் ஏதோ ஒரு படி ஏறும்போதோ இல்லை இது பண்ணி போகும்போதோ கொஞ்சம் மூச்சு வாங்கியிருக்கு. என்னடா நீ இப்படி மூச்சு வாங்குற, என்ன இப்படி மூச்சு வாங்குறத பார்த்தா நீ 40 வயசு கூட தாண்ட மாட்ட போல இருக்கே. எத்தனை வயசு? 40 கூட இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஜோசியம் சொன்ன மாதிரி கேட்டிருக்காரு, நீ இத்தனை வயசு கூட வாழ மாட்ட போல இருக்கே அப்படின்னு கேட்டாராம். இன்னும் இப்படி மூச்சு வாங்குற இந்த இது ஏறி வந்ததுக்கு அப்படின்னு அந்த ப்ரீதிங் இது அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத அப்போவே ராமகிருஷ்ண ஹம்சர் ஒரு ஜோசியம் மாதிரி விவேகானந்தருக்கு சொல்லியிருக்கார். சுவாமி விவேகானந்தருக்கு அற்ப ஆயுள் அவருடைய ஜாதகத்தில். அதாவது மகா காளி, அதாவது காளியை வந்து வழிபாடு செய்யறதுக்கு ஜோதிட ரீதியில் இவங்களுக்கெல்லாம் இது வந்து சரி, இவங்க இந்த காளி வழிபாட்டுக்கு போகலாம் அல்லது காளி உபாசனை வந்து இவங்க வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால்
நம்ம எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? அதாவது நம்மளுடைய கட்டங்கள்ல ஏதாவது இருக்குமா? அல்லது நாங்க அத கண்டுபிடிக்க முடியுமா? சாதாரண ஒருத்தருக்கு வந்து தோணுது. இப்ப இந்த காணொளி பார்க்குறவங்களுக்கே அப்படி தோணலாம். இவ்ளோ பெரிய காளிய நம்ம எப்படியாவது வழிபாடு பண்ணிடலாமா ஆமா, அப்படின்னு. காளி வந்து ரொம்ப பிரசித்தி எல்லா ஊர்லேயும். உஜ்ஜயினியில் ஒரு காளி இருக்கா, கீர் பவானி மகாராஷ்டிராவில், அதே மாதிரி கொல்லிமலையில் கொல்லிப்பாவை, எட்டுக்கை அம்மன் இப்போ ரொம்ப பிரசித்தியாக எல்லாரும் போகிறாங்க. இதுக்கு ரோடே கிடையாது. அவங்க உலாவறதெல்லாம் நிறைய பேர் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இரவு நேரங்களில் பார்த்துருக்காங்க, இப்படி நேர்லெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லி சொல்லி வந்தது தான். எனக்கே நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்டு. நம்ம சென்னையில் காளிகாம்பாள் ரொம்ப பிரசித்தி. நடிகர் பார்த்திபன் சார் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவார். நான் அவரை சந்திச்சப்போ அவர் சொன்னார், இன்ஃபேக்ட் ஒரு மீட்டிங்கில் கூட நடிகர் பார்த்திபன் சார் பேசும்போது, எனக்கு வந்து ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம், முதல் நாள் செருப்போட போவேன், அடுத்த நாள் காரில் போவேன்னு ஒருத்தர் ஜோசியம் சொன்னார். இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த சொன்ன ஜோசியர் நான் தான். அவர் சொன்னார், நான் காளிகாம்பாளை பிரார்த்தனை பண்ணலாம். இந்த மாதிரி விபரீத ராஜயோகம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்போ வேலை செய்யும்னே தெரியாது. 15 வயசில் வேலை செய்யும், 30 வயசுலேயும் வேலை செய்யும், 40 வயசுலேயும் வேலை செய்யும். ஒரு பாட்டில் திடீர்னு ஒரு பாடகருக்கு பத்மஸ்ரீ விருது கிடச்சிரும், ஒரு படத்தில் திடீர்னு ஒரு புகழ் வந்துடும். அந்த மாதிரி அந்த உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த திடீர் புகழ், திடீர் பணம், திடீர் பெருமை இதெல்லாம் திடீர்னு கிடைக்கும். அது ஒரு திறமையாகவும் இருக்கலாம், அது தெய்வம் கொடுத்த திறமை, அந்த 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 பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதே மாதிரி அது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், அது திடீர்னு ஒரு புதையலாகவும் இருக்கலாம், திடீர்னு ஒரு லாட்ரி யோகமாகவும் இருக்கலாம், திடீர்னு ஒரு விற்காத சொத்தை திடீர்னு ஒருத்தன் கேட்பான், போய் அந்த முள்ளுக்காடையா, ஆமாம் அந்த முள்ளுக்காடு தான் அப்படின்னு. அந்த மாதிரி திடீர்னு விற்காத சொத்தை கூட ஒரு பன்மடங்கு விலைக்கு உயர்த்தி எப்படி வேணாலும் அந்த யோகம்ங்கிறது அமையும். 60 வயசில் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும், 43 வயசில் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். இப்படி விபரீத யோகம் வரப்போ அந்த விபரீதத்தை குறைக்கிறதுக்கு காளியோட ஆசீர்வாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ விபரீத ராஜயோகம்னா என்னன்னு சொல்கிறேன். 10வது ஃபெயிலு, 10th ஃபெயிலு. ஆனால் இன்றைக்கி உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவருடைய பெயர் யார்? சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். அந்த விபரீதத்தை குறைக்கிறதுக்கு இந்த காளி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாள். இந்த விபரீத ராஜயோகத்தோட அமைப்பு என்னென்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அங்கே இருக்க கிரகமோ அந்த அதிபதியோ ஒரு பெரிய அவமானம், கஷ்டம், வேதனை, வெறுப்பு இப்படிலாம் கொடுத்துட்ருக்கும். இந்த 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால், அது சொந்த வீடாக அமைந்தால், இந்த 3, 6, 8, 12க்குள்ளே பரிவர்த்தனைகள் இருந்தால், 3ஆம் அதிபதி 8லோ 8ஆம் அதிபதி 3லோ அல்லது 12ஆம் அதிபதி 8லோ 8ஆம் அதிபதி 12லோ இருந்தால் அது ராஜயோகமாக வேலை செய்யும். விபரீத விளைவுங்கிறது இருக்கும். தொழில் நஷ்டமாகி போச்சுப்பா, ரொம்ப சோகமாக வருத்தப்பட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு பாட்டை கேட்டுட்டு, அண்ணே நல்லா பாடுறீங்கண்ணே, என் படத்தில் நீங்கள் தானே அந்த பாட்டு பாடுறீங்க. பார்த்தா அந்த பாட்டு ஊதா கலர் ரிப்பன், ஒரே பாட்டு. இந்த பாட்டை வேணான்னு நாங்கள் எல்லாரும் நிறைய டேரக்டர்கிட்ட, இந்த மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டு போட்டு கொடுத்தப்ப, யோ என்னையா ரிப்பன் அப்பன்னு பாட்டு எழுதியிருக்கேன். ஆனால் அந்த பாட்டு அடித்த ஹிட்டு நீங்கள் வேறு எந்த பாட்டும் அடிக்கலை. அது இதெல்லாம் விபரீத ராஜயோகங்கள். இந்த விபரீத ராஜயோகம் கொண்டவர்கள் அதே மாதிரி ரொம்ப கடுமையான நெருக்கடி இருக்கும். மாற்றி 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 யாரோ நெருக்கடி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த நெருக்கடியிலேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கணும், ரொம்ப கடுமையான அரசாங்க தண்டனையிலேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கணும், வம்பு வழக்குகள் ரொம்ப கடுமையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, காளிகிட்ட போங்க, நான் இதை கொடுக்குறேன், எனக்கு காளி அதை கொடுக்க சொல்லுங்கள். கிவ் அண்ட் டேக் தான் காளிகிட்ட. எனக்கு அனுகிரகம் மட்டும் பண்ணு, நான் உன்னைய பார்க்குறேன், நீ என்னைய பாருங்கிறது காளிகிட்ட வேலைக்காகாது. அதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ ஆமா, அதனோட 10,000 கோடி லட்சம் மடங்கு காளி. ஆனா பூராட நட்சத்திரத்துக்கு காளி தெய்வங்களோட வழிபாடு ரொம்ப ப்ராம்ப்டா இருக்கும். எத்தனை பூராடம் சொன்னேன் பாருங்க. வேற எந்த நட்சத்திரத்துக்கு காளியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? பெண் நட்சத்திரங்கள், சுவாதி நட்சத்திரங்களே ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் உண்டு. இந்த பெண் நட்சத்திரங்கள் அஸ்வினி, சுவாதி, ரேவதி, இந்த பெண் நட்சத்திரங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வழிபாடு பண்ணுறது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்காங்க இல்லையா, இந்த இசை, எழுத்து, பாட்டு, இவங்களுக்கும் அது பயங்கரமாக திடீர்னு வந்து கொட்டும். எழுதுகிறப்போ அது வரும். இப்போ வாலி எப்படி சொல்கிறாரோ, கவிஞர் வாலி அகிலாண்டேஸ்வரி மேலே ஒரு பாட்டு பாடுறார். மாம்பூவின் மென்மையொத்த மாதா நின் மணிவாய் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காலமேகன், மீண்டும் தாம்பூலம் தரித்து என் தலை மீது துப்பிடுக. நானும் எழுதுகிறேன். அகிலாண்டேஸ்வரி உக்ர தெய்வம் தான். எல்லாம் இந்த தெய்வங்களை கொஞ்சம் சாந்தப்படுத்தி நம்ம மகான்கள்லாம் வச்சுருக்காங்க. வரம் கொடுக்குறதுன்னா அவள் தான். அதனால் அவர் எந்த காலேஜில் பிஹெச்டி வாங்கினாரு, டிகிரி வாங்கினாரு, இன்றைக்கி எழுத முடியுமான்னு. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு எத்தனை பாட்டு. எல்லா கவிஞர்கள்லேயும் ஒரு சில பாடல்களில் தூக்கி நிறுத்திட்டார் வாலி. கண்ணதாசன் ஆகட்டும்,
வைரமுத்து ஆகட்டும், இல்ல அதுக்கும் முன்னாடி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆகட்டும், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டில் மிஞ்சி நின்றுட்டாரு கவிஞர் வாலி எல்லாத்தையும் அந்த இடத்துல. உண்மைதான் அது. இது நான் பாடின பாட்டு இல்லை, கவிஞர் வாலி அகிலாண்டேஸ்வரி மேலே பாடின பாட்டு. அதுக்கு அவன் அந்த கவித்துவத்தை கொடுத்தா, போடா எழுதுறா பாட்டை அப்படின்னு. எத்தனை பாடல்கள், எத்தனை காலத்தை மிஞ்சி நின்று கவிஞர் கண்ணதாசனும் கிருஷ்ண பரமாத்மா மேலே அப்படி ஒரு பாடல்கள். இன்ஃபேக்ட் இஸ் அன் ஈத்திஸ்ட். காஞ்சி மகா பெரியவரை மேடை போட்டு திட்டினது, அதுக்கப்புறம் அவரை புகழ்ந்ததும் அவர் தான். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினதும் கவிஞர் கண்ணதாசன் தான். இதெல்லாம் தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் அவர்களால் அதெல்லாம் எழுத முடிஞ்சது, பண்ண முடிஞ்சது. உக்ரதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு பதட்டத்தை, பயம் கொடுக்கும். காளி எல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காளி வழிபாட்டுக்கு பின்னால இல்லை, இந்த உக்ர தெய்வங்களுக்கு ஒரு ஏக்கம் உண்டு, தாயாகணும்னு. இந்த உக்ர தெய்வங்களை நீங்க அம்மானு கூப்பிட்டு பாருங்களேன். தப்பு பண்ணினவன் தான் உக்ர தெய்வத்துக்கிட்ட போக பயப்படணும். அப்பா அம்மாவை பார்த்துக்க மாட்டேன், அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லாம் வேண்டாம், கட்டின மனைவியை நான் 2 திட்டுவேன், கண்ணா பின்னான்னு பேசுவேன். இந்த மாதிரி தவறுகள் செய்துட்டு நீங்கள் பெண் தெய்வங்கள்கிட்ட போனீங்கன்னா தெய்வம் பொறுத்துக்காது. அந்த பெண் தெய்வத்தை அம்மானு கூப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படி குறையும். அதாவது என்னென்னா, இந்த பிறவி எதுக்காகன்னு தெரியாது, இந்த வாழ்க்கை எதுக்காகன்னு நமக்கு தெரியாது. அதை உணர்தல் தான். அதை உணர்த்தினது ஜோதிடத்தில் முற்பிறவிலாம் வரும். சமயத்தில் எல்லாருக்கும் முற்பிறவிலாம் சொல்ல முடியாது ஜோதிடத்தில். அந்த ஸ்தானம் இருந்தால் தான். 5ஆம் இடத்தை வச்சு ஒரு ஜோதிடமே சொல்லலாம், 4ஆம் இடத்தை வைத்து ஒரு ஜோதிடம் சொல்லலாம். 7ஆம் இடம் திருமணஸ்தானம், அது கெட்டு போச்சுன்னா மேரேஜ் லைஃப் கெட்டு போயிடும். அந்த அதிபதியோ அங்கே இருக்க கிரகமோ மறையக்கூடாது, அது பாவ கிரகமாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? மனைவி பாவத்தோடு வருவான்னு அர்த்தம். இதுதான் இப்படி பூர்வஜன். அந்த 5ஆம் இடம் தான் ஒருத்தன் பண்ணின புண்ணியமோ பாவத்தையோ சொல்லக்கூடிய இடம். பஞ்சமஸ்தானம்னு பேர் ஜோதிடத்தில் அதுக்கு. யாரு? மகாகவி காளிதாசர். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே ஆணி பொன் தட்டிலே அரியாசனத்திலே அமர வைத்தாய் தேவி அப்படின்னு மாணிக்க வீணையே மாதுளம் பூ சிவந்த விழியே அப்படின்னு காளி அப்படி வர்ணிச்சிட்டார். இதுக்கு மேல எப்படி அவ இறங்காம இருப்பாளான்னு இறங்கிட்டா உடனே. அப்படி கவித்துவத்தை கொடுத்து சிவப்பு நிற கோபமான கண்களை வந்து மாதுள நிற மதங்கமா முனிவரின் மாதவ செல்வியே. மதங்கமா முனிவரோட குழந்தை ஆகும். மகாலட்சுமி பிருகு முனிவரோட குழந்தை. இவ மதங்கமா முனிவர். இப்படி இந்த முனிவர்கள் ரிஷிகள் அவங்க உலகத்துக்கு கொடுத்துட்டு போனது தான். நீங்கள்லாம் யாரும் கஷ்டப்படாதீங்க, சும்மா அதாவது இங்கே இருக்கிற பிரச்சனைகளோட போராடாதீங்க, இதற்கான மார்க்கங்கள் அங்கங்கே இருக்குது அப்படின்னு. உஜ்ஜயினி காளி ரொம்ப உக்ரம். இன்னும் கீர் பவானி கிட்ட நீங்கள் நின்று வேண்டவே முடியாது. அவளை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 3 மாத காலத்துக்கு குப்பரை படுக்கப்பட்டு துணியை போட்டு மூடி வச்சுருவாங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. இன்றைக்கும் மாந்திரிகம் பண்ணணும், அதை செய்யணும், இதை பண்ணணுங்கிறவங்கெல்லாம் அங்கே போய் அவளை கூப்பிடுவாங்களாம். வா என்கிட்ட வான்னு. இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னே அந்த 3 மாதமும் அந்த காளி பலமிழந்து இருப்பாளாம் கீர் பவானிங்கிறவ. மூடி வச்சு யாருக்கும் தரிசனம் காட்ட மாட்டாங்களாம். நிறைய விஷயங்கள் மகா காளி தாயை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays, South India's #1 travel brand.